உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஆவணி மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் வருடத்தில் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் அதோடைய பலன்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துவங்கி அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. அதாவது சித்திரை நட்சத்திரம் துவங்கி அப்படி ஒரு சுற்றி வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரை, அதுக்கு பிறகு சுவாதி, விசாகம், அனுஷம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான் உச்சம், சிம்ம ராசியிலே புதன், சூரியன், கேது போன்ற கிரகங்கள், கன்னி ராசியிலே சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அதில் குறிப்பாக புதன் பகவான் இந்த மாதம் சொல்லும்போது ஆங்கில மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலே உச்சமாக போகிறார். சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி என்பர்களே, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜூபிட்டர் வந்து 12th பிளேஸில் இருக்கார். இந்த ஆவணி மாதத்துடைய கிரகநிலைகளில் எது பலம் எது பலவீனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஜெயிச்சிருவோம். ஏன்னா ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படிங்கிறாங்க பாருங்க சிம்மராசி. என்றைக்குமே ஒரு எரிந்து சாம்பலானாலும் மீண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி. கடகராசி சிம்மராசிக்கு எப்போவுமே அப்படி ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காரு. சிம்மராசிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கார். அதுதான் ஒரு பெரிய யோகம். ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிற யோகம், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம் நிறைய பேருக்கு இப்போ உண்டு. சூரியன், புதன், கேது சேர்ந்துருக்கிறாங்க. ஒரு வல்லமை உங்களுக்குள்ள வரும், ஒரு பவர், ஏதோ ஒரு ஒரு இழப்பு சரியானதை போல ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, அது இருக்கு. அதே நேரத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க. இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அரசு அதிகாரி, அரசு ஊழியர் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, உங்களுக்கு மேலே லஞ்ச லாவணிய வழக்குகளோ ஏதோ ஒன்று உங்கள் மேலே கேது உட்காந்துட்டாலும் ஒரு கேஸ் வந்துடுது. அதனால இந்த சூரியன் கேதுவுடைய சேர்க்கை, ராசிநாதனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்க்கை வந்து ஏதோ ஒரு வம்பு வழக்கு உங்கள் மீது வருவதற்கு வாய்ப்புனால, ஒரு அரசு துறையில் நீங்கள் பணியாற்றுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து உங்கள் நேர்மையாக நடந்து கொள்வது என்பது நல்லது. இன்னொரு பக்கம் பாருங்கள், தனியார் துறையில் நான் உயர் பதவியில் இருக்கேன் சார், எனக்கு பிரச்சனை ஒரு மாண்பலர் கேட்குறீங்க. தனியார் துறையில் உயர் பதவியில் இருக்கிறவர்களும் கவனமாக தான் இருக்கணும். சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த புதன் கேது சேர்ந்துருக்கிறதுனால இப்படி சில குழப்பங்கள் இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் புதன் பகவான் என்ன பண்ண போகிறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. எப்போ? செப்டம்பர் 3 நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஆங்கில மாதத்துடைய பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செப்டம்பர் 3 புதன் வந்து என்னைக்கு வாக்குஸ்தானத்தில் உட்கார்றாரோ உங்கள் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும். சார் வாழ்க்கையில் எந்த கஷ்டப்படவும் படவே இல்லை சார், நான் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பல பேரை பாருங்கள், மற்றவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஈஸியாக, இவங்க திறமையினால், அதாவது கஷ்டப்படாமல் இருக்கிறதா திறமையினால் ஜெயிப்பாங்க. ரொம்ப ரொம்ப போட்டு ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு கடுமையாக உழைச்சி அதெல்லாம் தேவையில்லை. 2ல் புதன் இருந்தால் ரொம்ப எளிமையாக வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்சிட முடியும். அப்படி வாழ்க்கையில் வாய்ப்பு வந்தே தீரும். இப்போ 2ல் புதன் வருது சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்போது நல்ல வருமானம் வரப்போகிறது, உங்கள் சாமர்த்தியம் கூட போகுது, உங்களுடைய எழுத்தாற்றல் பெருக போகுது. யாரெல்லாம் சிம்மராசிக்காரங்களாக இருக்கீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் போட்டி பந்தயங்களை கலந்துக்கெல்லாம் ஜெயிப்பீங்க. வியாபாரிகளாக இருந்தால் வாய் சாமர்த்தியம் பெருகும், பேச்சினாலே கஸ்டமர்ஸை மயக்கிடுவீங்க. எல்லாருக்குமே பெரிய பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு. அப்படி ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் நல்ல பெயர் பெற போகிறீங்க. இது மாத துவக்கத்தில் சுக்கிரன் 2ல் நீச்சமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் குடும்பத்து பெண்களுக்கே சில மனசு கஷ்டங்கள் இருக்கும். ஏங்க இப்படி நடந்துக்கிடுறீங்கன்னு உங்களை கேட்பாங்க, சில அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இடையில் சில கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். அது எல்லாமே செப்டம்பர் 1 சரியாயிடும். செப்டம்பர் 1 சுக்கிரன் வந்து ஆட்சி ஆகுது. அப்போது உங்கள் சகோதரி அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்கள் மகள்
இவங்க கொடுக்க போகிற ஆலோசனை உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க. குறித்து வச்சுக்கோங்க. 12th பிளேஸில் ஜூபிட்டர் உச்சமாக இருக்கார். 5க்குரியவர் 12ல் இருக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. பிள்ளைகளுக்கு நிறைய பேர் ஃபாரினுக்கு போவாங்க, இடமாறி போவாங்க, இல்லை பிள்ளைகளுக்கு சில சிக்கல் இருக்கும், அதெல்லாம் உண்மை. 5க்குரிய குரு 12ல் மறைஞ்சிட்டாலே பொதுவாக அப்படி தானே. அப்போ அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. ஃபாரின் கண்ட்ரியில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. லாபத்தில் இருக்கக்கூடிய மார்ஸ் பொருளாதார லாபத்தை கொடுக்குங்க, புதுசாக வீடு மனை கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்குங்க, சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. பட் சாட்டன் 8th பிளேஸில் இருக்கா, சிம்மராசிக்காரங்க வேலையில் கொஞ்சம் உஷாராக இருங்க. வேலை விஷயத்தில் என்ன, இப்போ நீங்களே இந்த காலகட்டத்தில் ஒரு ஷேர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சார் ஷேர்ஸில் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிம்பீங்க. இல்லை இந்தியாவை விட்டுட்டு இப்போ ஃபாரின் போயிருப்பீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்கள் அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய கணக்கு வழக்குகளில் உங்கள் கம்பெனிலேருந்து போயிருக்கீங்க, கணக்கு வழக்குகள்லாம் முடிங்கம்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதனால ஒரு பொருளாதார லாஸ், ஒரு மன நெருக்கடி, இப்படி ஏதாவது ஒரு லாஸ் வந்து நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து என் கார் பெரிய செலவு வச்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க சிம்மராசிக்காரங்க. சுக்கிரன் ஆட்சியாக இருந்த பிறகு நிலைமைகள் மாறுது. சனி 8th வக்கரமாக இருக்கிறதுனால வேலை விஷயத்தில் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதை பொறுமையாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு போங்க. இந்த மாதம் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி 2nd பிளேஸில் புதன் வந்த உடனேயே September 3rd onwards உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்க போகுதுங்க. இது ஒரு நல்ல மாதம் தான். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அது முக்கியம் இல்லையா, நான் அதை சொல்லணும் இல்லையா, அதுக்கு முன்னால் அவசரப்படக்கூடாது. நீங்கள் நல்ல தெளிவாக வாங்கிக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். உங்களுக்கு பாதுகாப்பு நரசிம்மர் தான். எவ்ரி சண்டே நரசிம்மர் கோயிலுக்கு போங்க, நரசிம்மருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. 2 தீபம் போடணும், போட்டு வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாத பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, ராகு பகவான் இருக்கார் பாருங்க. அந்த ராகு பகவான் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போதே அது உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் துவங்குது. அது நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகள் உலக அளவில் இருக்கும். பல நாடுகளில் பார்த்தீர்களானால் அரசியலில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், தலைவர்களுக்கு சில பாதிப்புகள், இதெல்லாம் உலக அளவில் இருக்குங்க. விலைவாசி கடுமையாக உயரக்கூடிய அமைப்பெல்லாம் உலக அளவில் சுட்டி காட்டப்படுகிறது. நான் சொல்லுவதெல்லாம் ஒட்டுமொத்த உலக அளவிலேயே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆவணி மாதம் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும், நம்ம தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே முருகன் வழிபாட்டை மேற்கொள்ள 12 ராசிக்காரங்களுமே கூட செய்கிறாங்க. முருகன் வழிபாட்டை செய்தால் பெரிய வெற்றிகள் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் வந்து கோச்சார கிரகங்களின் பலன்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ முழுமையான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அதையும் இந்த நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்களையும் இணைச்சி பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பலன்கள் நடக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவங்க மாதிரி எங்கள் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், அந்த மாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் ஜாதகத்துடைய கிரகநிலைகளை இணைச்சி பார்த்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய பலன்கள் உண்மையான பலன்களாக இருக்கும். அப்போ அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. சார் எங்களால் நேரம் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.